வணக்கம், வந்தனம், நமஸ்கார், சுஷ்வாகத்தம். இது உங்கள் பிரியமான ஹலோ ஏஞ்சல் நிகழ்ச்சி. இந்த ஹலோ ஏஞ்சல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ராஜு மற்றும் ஷைனி கிறிஸ்டல். ஷைனி. சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு நம்ம அவுட்டோர்ல ஒரு சூப்பரான இடத்துல நிக்கிறோமே. நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இயேசு ஊழியங்கள் போர்டு இருக்கு. சோ இத பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கெட்டப் அண்ட் காஸ்டியூம்லயே தெரியுது. ஆமாண்டா, என்ன கெஸ் பண்றீங்க? கரெக்டா சொல்லிட்டீங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு செலிப்ரேஷன் மூட்ல இருக்கோம். வாவ், என்ன செலிப்ரேஷன்னா? சரி, அந்த செலிப்ரேஷன் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் டாக்டர் படிக்கிறேன், MBBS. ஒரு டாக்டர் படிக்கணும்னா எத்தனை வருஷம் வேணும்? 5.5 years. பட் ஆனா டோட்டலி 6 years ஆயிடும்னா. 6 years ஒரு டாக்டர் படிக்கணும்னா. அதே ஒரு லாயர் படிக்கணும்னா சேம் 5.5 years. ஒரு என்ஜினியர் படிக்கணும்னா 4 years ஆகும். இந்த உலகத்துக்குரிய ஒரு படிப்பு, ஒரு வேலைக்காகவே 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறாங்க. நம்ம ராஜாதி ராஜாக்கு ஊழியம் செய்யணும்னா அது எவ்வளவு அனுபவங்கள் வேணும்ல? ஆமா, நான் கண்டிப்பா அர்ப்பணிப்பு, அதுக்கப்புறம் நிறைய லவ், ஆண்டவருடைய காஸ்பல் இதெல்லாம் இருந்தாதானே நம்மளால செய்யவே முடியும் இப்ப இருக்கிற ஊழியத்தை. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட சாராம்சம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, இயேசு ஊழியங்கள். சோ இன்னைக்கு நான் சொல்ல வர ஒவ்வொரு இதுவும் சொல்லும் போது நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னா, நம்ம இயேசு ஊழியங்கள் 47 வருஷத்தை செலிப்ரேஷன் பண்றோம். ஓகே, சந்தோஷமா இருக்குல்ல? சோ அந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு யார் கெஸ்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு யாரையாச்சும் வெளியில இருந்து கூப்பிடுறீங்களானா? ஸோ இந்த ஊழியத்தில் கிட்டத்தட்ட சாதோயாவோட இணைந்து 20 முதல் 25 வருஷமா நிறைய ஊழியர்கள் இருக்காங்க. அவங்கள சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை கேட்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹலோ ஏஞ்சல்ல என்ன பேசுவோம், அவங்களுக்கு பிடிச்ச பாடலையும் ப்ளே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் சந்திச்சிடலாமா? கண்டிப்பாண்ணா. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஓகேண்ணா, வாங்க. மாரநாதா. ஷைனி, இவங்க பேர் வந்து அகஸ்டினா பால். இவங்க வந்து கரஸ்பாண்டன்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஓகே, நான் கரஸ்பாண்டன்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அக்கா, நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊழியத்துல பங்கு பெறுறீங்க? சுமார் 24 வருஷமா இந்த ஊழியத்தில் நாங்க பண்ணியாச்சு. வாவ், 24 ஷைனி, கிட்டத்தட்ட என்ன சொல்றது, 25 சில்வர் ஜூப்ளி அடிக்க போறாங்க. வாவ், செம்ம பெரிய விஷயம். நான் இப்ப இருக்கிற காலத்துல ஊழியம் செய்யறது, அது 25 வருஷமா செய்யறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஓகே, 24 முடிச்சு 25க்குள்ள போறாங்க. இந்த 47 வருஷம் இயேசு ஊழியங்கள்ல நீங்க வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பனார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க அக்கா? நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கப்படி நான் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து வந்தவன். அதனால் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றியோ அது வளர்ச்சி பற்றி எனக்கு ஓரளவு தான் தெரியும். ஆனால் அதோடைய அனுபவங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்குள்ளே வந்த பிறகு, நம்ம ஊழியத்துக்குள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா, சாதையா அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆவிக்குரிய காரியங்கள் பற்றி, அவருடைய அனுபவங்கள் பற்றி சொல்லும்போது நமக்கு அது பூஸ்ட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளும் வரணுமே, அந்த மாதிரி நம்ம வளரணுமே அப்படிலாம் அங்கே அந்த ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரே நடத்துவாங்க. அது ரொம்ப இன்வால்வா இருந்து அநேக அனுபவங்களை நாங்க அதுல பெற்றிருக்கோம். அதெல்லாம் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த முக்கியமான அனுபவத்துல இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஐயா சொன்னது நீங்க உடனே கீழ்ப்படிஞ்சு அதன் மூலமா பெற்ற ஆசீர்வாதம் சொல்லலாம். எனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படணும்னு ஐயா சொல்லும்போதெல்லாம் நானும் ஜெபிப்பேன். ஆனால் ஒரு நாள் அது திறக்கப்படலாம் எனக்கு தெரியல. ஒரு முறை 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபர்ஸ்டா நடத்தும் போது அதில் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தினமே வந்து ஐயா அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு வருவாங்க. இன்னைக்கு எப்படி ஆண்டரை நடத்துது அப்படின்னு ஆண்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு நடப்பாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு தினம் வந்து பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்க பிள்ளைகிட்ட கேளு, அவங்களுடைய விட முடியாத என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அது விடுபடியா அது பேப்பர்ல எழுதி கொடுத்து அதுக்காக ஜெபிக்க சொல்லுன்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. நானும் என்ன பண்ணேன்னா, சரி இப்போ ஐயா எல்லாரும் பேப்பர்ல எழுதுங்க சொன்னப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு 3 காரியம் என்கிட்ட இருந்தது. சரி, அது நான் என்ன பண்ணேன், எழுதினேன். ஸோ அந்த 3 காரியங்களை வந்து நான் எழுதினேன். அது என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒன்று வந்து தாழ்மனப்பான்மை, 2வது வந்து மன்னிக்க முடியாத தன்மை, 3வது வந்து மறைவான மேட்டுமைன்னு எழுதிட்டேன். இந்த மன்னிக்க முடியாத தன்மை வந்து நானே ஆண்டவர்கிட்ட சொல்றேன், அவங்கள மன்னிச்சிட்டாண்டவரே மன்னிச்சிட்டாண்டவர், ஆனா அவங்களை என்ன மன்னிக்கவே மாட்டேன். அவங்க கிட்ட போய் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லவும் மாட்டேன். அது இன்னும் தெரியல, அப்படியெல்லாம் இருந்தது. ஸோ அதை சொல்லி இது மாதிரி எழுதி கொடுத்துட்டேன். அப்போ ஐயா வந்து எல்லாத்தையும் மொத்தமா வச்சு ஜெபம் பண்றாரு. ஜெபிச்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாடல் பாடுறாங்க. என்னன்னா, பரலோகம் திறந்திடும் நேரம், அந்த ஒரு பாடல் ஒன்று அப்போ பாடும்போது ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்க போறாரு அப்படின்னு ஐயா சொல்றாரு. சரியா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு என் கண்ணில் பார்த்தா வெளிச்சமா தெரியுது வானம். அதுல இருந்து ஒரு வளையம், பெரிய வளையம், அது வந்து ரொம்ப நெருப்புல பழுத்து காய்ச்சிருந்தா எப்படி இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலரும் எல்லோ கலருமா கலந்த அந்த வளையம் அப்படியே வருது, அசைஞ்சு அசைஞ்சு அப்படியே வருது. அது வந்து என் மேல அப்படியே
இறங்குது. அப்படி இறங்கும்போது ஐயோ நம்ம மேலே பட்டு நம்ம சூடு ஆயிடும் பொழுது, எதுக்கு டீ காயம் பட்டுறோம் பொழுது நான் எப்படின்னு ஒதுக்குறேன். அது அப்படியே அப்படியே பயந்து எசப்பா எசப்பா சொல்லும்போது அப்படியே வந்து அப்படி கீழே அப்படியே மெதுவாக இறங்கி அதே விழுந்துச்சு. அப்பா நன்றி அப்பா, எதுவும் சேதாமலப்பா நன்றிப்பா சொல்லிட்டு திரும்பி மேலே பாருன்னா திரும்ப இன்னொன்று வருது. ஓகே. அதே மாதிரி அசைஞ்சு வந்து திரும்ப என் மேலே வந்து அதே மாதிரி நானும் அதுக்கு பயந்து மேலே பட போதுச்சு. அதுவும் அதே மாதிரி கீழே இருந்துச்சு. திரும்ப முடிச்சிச்சாப்பா இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா மூணாவது அதே மாதிரி ஒரு வளையம் வந்தது. ஓகே. இந்த ரொம்ப பயந்துட்டேன். கண்ணில் கண்ணீரோட பார்க்குறேன், ஆண்டவரே இது என்னப்பா பயமா இருக்கு எனக்கு. அப்படியே வந்து அதே மாதிரி என்னை ஒன்றும் பண்ணல, அப்படியே அதை சுத்திட்டு வந்து அப்படியே கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டா நான் அப்படியே கேராக கீழே வந்திருக்கேன். முடிச்ச அப்புறம் பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ ஆண்டவர் எனக்கு பேசுறாரு, நீ 3 காரியம் எழுதி கொடுத்தீல, இன்னைக்கு நான் உன்னை சுத்திகரிச்சிருக்கேன். ஒன்று அந்த வார்த்தை சொன்னாரு. ஆனால் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த வளையம்லாம் நான் பார்த்தது கிடையாது, வானத்தை பளிச்சுன்னு வானத்தை பார்த்தது கிடையாது. அந்த வளையம் மேலே இறங்கி என்னை சுத்திக்கிறத அப்படி லிட்டரலாக அவர் பார்க்க வச்சார். இது ஆவிக்குரிய கண்கள் இந்த இது மூலமா திறக்கப்பட்டது. இது ஒரு அனுபவம் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் நான் பெற்றுக்கொண்ட முதல் அனுபவம். அக்கா, நீங்க சொன்ன டெஸ்டிமனில இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் கேட்கட்டுமா? என்னன்னா, இப்ப நீங்க ஆரம்பத்துல ஊழியம் செய்யும் போதும் இப்ப நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்களா, அதுக்கும் என்ன டிஃபரன்சஸ் ஃபீல் பண்றீங்க? என்ன சேஞ்சஸ்லாம் உங்களுக்குள்ள வந்திருக்குன்றதை நீங்க ஃபீல் பண்றீங்க? நிறைய மாற்றம் நான் என்கிட்ட பாக்குறேன். ஏன்னா முதல்ல வந்து எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய அந்த இறுதியும் வந்து கொடுத்தாரு, மனதுருக்கத்தின் ஆவி ஆண்டு கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் ஆண்டுக்கு என்ன சொல்றாரு, ஆண்டு ஃபீல் பண்ணி செய்யறாரு. தரையில உட்காந்துக்குவாரு, தரையில படுப்பாரு. இப்படி பார்க்கும்போதுல இவங்களும் ஆண்டு கூட நடக்கிறாங்க. இவரே ஐயாவே இப்படி பயப்படுறாரு. அது சொல்லும்போது கத்த சொன்னாரு, அதை சொன்னார்ல அப்படி செஞ்சுட்டேன்னு அவருடைய சாட்சியெல்லாம் சொல்லும்போது நம்ம இந்த மூளைக்கு அப்போ நாமளும் அதுபடி நடக்கணும்னு எனக்குள்ளே ஒரு நிறைய மாற்றத்தை ஆண்டர் பண்ணாரு. என் வாழ்க்கையில என்ன வித்தியாசமா பண்ணி என்னை வேறு பிரிச்சாரு. இவங்களெல்லாம் பார்த்து நீங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணிருக்கீங்க, நம்மளும் இந்த மாதிரி அர்ப்பணிப்பா வாழணும் அப்படின்றத. முக்கியமா சாதுயாவை பார்த்து நிறைய விஷயங்கள் இவங்க கத்துட்டு இருக்காங்க இந்த 47 வருஷத்துல. இன்னைக்கு நம்ம ஹலோ ஏஞ்சல உங்க ஸ்பிரிச்சுவல்லாம் இப்ப முடிஞ்சுது. நம்ம ஹலோ ஏஞ்சல்னாவே பாட்டு. ஐயா வந்து எவ்ரி பாஸ்டிங் பிரேயர்லயும் உங்களை அழகா ஒரு பாட்டு பாட சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம ஹலோ ஏஞ்சல்னாவே பாடாம விடுறது இல்ல. நீங்க ஒரு பாடல் சைனி பாட சொல்லிடலாமா அக்காவை? ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடட்டும், அப்பதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும், நம்ம நேயர்களும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. பாடுங்கக்கா. பாடுங்க, நம்ம நேயர்கள்லாம் கோச்சிக்கவே மாட்டாங்க. ஊரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கின்றேன், வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கின்றேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. ஓகே, இப்ப தெரியுதா இவங்களுடைய வாய்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு? நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு இவங்களுக்கு என்ன பாடல் நம்ம ப்ளே பண்ணலாம்னு அவங்ககிட்ட கேட்டலாம். அக்கா, இப்போ நீங்க வந்து சூப்பரா பாடல் பாடினதுனால இந்த ஊழியத்தோடைய அனிவர்சரியில உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம ஹலோ ஏஞ்சல இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் ப்ளே பண்ணலாம்? நான் இயேசுவின் குரலை கேட்டேன். வாவ், அந்த பாடலே கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் நாங்க ப்ளே பண்றோம். ஸோ உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே நேயர்களே, ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. சொந்தமே என் பாக்கியமே
வெல்கம் பேக் டு ஹலோ ஏஞ்சல் and 47th years of Jesus Ministry celebration. என்ன நேயர்களே, பாடல் பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல. இப்போ நம்ம மத்தியில இன்னும் ஒரு ஊழியர் இருக்கிறாரு. ஷைனி, இவர் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையேனா? இவர் இந்த இயேசு ஊழியங்கள்ல யோகேந்திர குமார் அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாதவங்களே இல்ல. ஏன்னா பார்ட்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. நம்ம பங்காளர்கள் எல்லாம் இவர் தான் அவங்களுடைய மெயிலிங் லிஸ்ட்ல வச்சு ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு தத்தங்களை அனுப்புறதும் எல்லாமே இவர் தான் பண்ணுவாரு. ஸோ மாரநாதா. ஓகே யோகேந்திர குமார், நீங்க இந்த ஊழியத்துல எத்தனை வருஷமா இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமா இருக்கேன். 19 வருஷமா இருக்கீங்க. ஆமா. சோ 19 வருஷத்துல நீங்க சேர்ந்த புதுசுல இயேசு ஊழியங்கள் என்ன சொல்றது, ஆரம்பத்துல வாடகை கட்டடங்கள்ல நிறைய இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சொந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்துக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம். சோ இந்த தருணம் எப்படி இருக்கு? சாதுவையாவோட நீங்க இணைந்து வந்த இந்த ஊழிய பயணத்தை பத்தி சொல்லுங்க. ஐயா ஆண்டவரோட தரிசனம் பெற்றுக்கொண்டும் போது ஐயா சொல்லுவாரு, இந்த மாதிரி நம்ம ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு போகணுன்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவாரு. ஆனா அது ரியாலிட்டியை பார்த்தா, நடைமுறையை அந்த காலத்துல பார்த்தா அது சாத்தியமே இல்லை. ஆனா இப்ப பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. ஆண்டவரோட வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தை தான் எங்களுக்கு நினைவு வருது. இது ஆண்டவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அது சொன்னாரு. அதை நிறைவேற்றும் போது ஒரு பிரமிப்பா இருக்கு. ஓகே, ஏன்னா அதுல இருந்து தெரியுது ஆண்டவர் உண்மை உள்ளவர், செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். கண்டிப்பா ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர்னு அழகா சொல்லிட்டீங்க. நிறைய கஷ்ட நஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா ஐயா கூட சேர்ந்து? கண்டிப்பா. சோ அதுல ஏதாவது மறக்க முடியாது இந்த கஷ்டம் என்னால நான் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது பேமெண்ட் பண்ணணும். இந்த ஊழியத்துல கிட்டத்தட்ட நிறைய தேவைப்படுது. ஒரு மாசத்துக்கு நிறைய லட்சங்கள் தேவைப்படுது, கிட்டத்தட்ட சில கோடிகள் தேவைப்படுது. ஆனாலும் ஒரு மனிதனா ஆண்டவர் பார்த்து பிடிச்சி கொண்டு சில பில்ஸ்லாம் கட்டும்போது ஐயாவும் சரி, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாரும் ஊக்கமாக ஜெபிப்பாங்க. ஆண்டவர் பங்காளர் உள்ளத்தை எழுப்பி அந்த நேரத்தில் அற்புதம் செய்வார். அதெல்லாம் மறக்க முடியாதது. அது இப்போ நினச்சாலும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. ஐயாவும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாரு. சில டைம்ஸில் ஐயாவோட பழைய ஊழியத்தில் ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கி டிபெட்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னும் போது காசு இல்லை. கடைசி நேரத்தில் தான் அது சந்திக்கப்பட்டு அதிசயமாக அவர் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு அதை அங்கே ஒரு பிரமிப்பாக காரியத்தெல்லாம் ஆண்டவர் நடத்தினார். அதில் நிறைய விஷயம் தெரியுது. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். பங்காளரை எழுப்புனது ஆண்டவர் தான், பங்காளரையும் ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் தான். ஓகே, ஒரு நல்ல எஜமான் கீழே ரொம்ப அழகான ஒரு ஊழியத்துல நீங்க இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இன்னைக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அண்ணன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுன்னா, ஒரு ஃபேமிலி சினாரியோ கொடுக்கலாமா? ஏன்னா அண்ணன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அவங்க வைஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இப்ப நான் ஒரு சினாரியோ கொடுக்குறேன். இப்ப நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க, சம்டைம்ஸ் லேட்டா போயிடுவீங்க. அப்போ அக்கா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நான் இங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க லேட்டா போனதுனால அவங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரும். நீங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவீங்க? அக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? வெளிப்படையா சொன்னா ஆண்டவரோட கிருபை தான் என்னோட மனைவி. ஆண்டவர் நல்ல மனைவியை கொடுத்துருக்காங்க. அதனால ஆக்சுவலி ஒரு சினேரியன் சொன்னது எனக்கு ஒரு சினேரியன் ஞாபகம் வருது. ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு பீரியட்ல நான் கல்யாண நாள். ஓகே, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். கண்டிப்பா ஆனிவர்சரின்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அப்போ வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே. நான் சொல்லிட்டேன், நான் ஆஃபீஸ்லேருந்து நான் வரேம்மா, நான் இந்த நேரத்தில் இருப்பேன். 2 பேரும் போகணும். அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாமே கட்டிட்டு எல்லாமே ரொம்ப ரெடி ஆகிட்டுட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். எனக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, நான் வரேன்னு பார்த்தா ஒரு முக்கியமான ஆஃபீஸ் ஒர்க்கு. ஓகே, நான் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அவங்களும் ரெடியாக இருக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊழியம் தானே செஞ்சுட்டு வந்தீங்கன்ட்டு பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்லை, இது ஆனிவர்சரி மட்டும் இல்லை, நிறைய வாட்டி இங்கிருந்து நான் போகும்போது ரொம்ப லேட் ஆயிருக்கும். ஓகே, ஆண்டவர் நேற்று நல்ல ஒரு மனைவி கொடுத்துருக்காரு. ஓகே, சினாரியோக்கு பதில் கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம ஹலோ ஏஞ்சல் நேரத்துக்கு வந்தாச்சு. ஸோ யோகேந்திரன் பிரதர், இப்போ நம்ம இயேசு ஊழியங்களை கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்கள் ஊழியம் பார்க்குறீங்க. இன்னைக்கு இந்த ஊழியத்துல இருந்து நான் ஒரு பாடல் கேட்கணும், இந்த ஹலோ ஏஞ்சல்ல கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்? அதை சொல்லுங்க. எனக்கு ஃபாதரோட அன்பு கூறுவன் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓ, வெரி குட். சோ ஊழியத்தோடைய மூலதனத்திலேயே கை வச்சாரு. அன்பு கூறுவன். அன்புன்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? கண்டிப்பா. ஆண்டவர் அன்பா தானே இருக்கிறாரு. கண்டிப்பா அந்த பாடலே உங்களுக்காக ப்ளே பண்றோம். உங்க மனைவியை நினைச்சு இப்போ ஒரு அழகான ஒரு பாடல் எடுத்து விடணும்னா எந்த பாடல்? ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுங்க. நம்ம ஹலோ ஏஞ்சல்ல பாடாம விட போறது இல்லை. என்ன ஷைனி? யாரையுமே பாடாம விடுறது இல்லை. இவரை மட்டும் விடலாமா? பாடுங்க. இல்ல, இந்த பாட்டு ஆண்டவர் நினைச்சுதான் பாட முடியும். சரி, பாடுங்க. அன்பு கூறுவன் பாடுங்க. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்,
இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அண்ணா இங்கேயே வர்ஷிப் பண்றாருண்ணா. ஆமா, கண்ணு மூடி அவர் வாட்டுக்கு பரலோகத்துக்கு போயிட்டாரோன்னு நினைச்சேன் பிரதர். இல்ல, இதுவும் ஆண்டவரோட இடம் தானே. கண்டிப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, ஆவிக்குரிய விஷயத்துல இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை சொல்லி தராரு. ஓகே யோகேந்திரன் பிரதர், ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களுடைய அனுபவங்களை. ஸோ நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக ப்ளே பண்றோம். உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே நேயர்களே, அவங்க கேட்ட ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா.
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. வெல்கம் பேக் டு ஹலோ ஏஞ்சல். இயேசு ஊழியங்களுடைய 47வது ஆண்டு விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான நம்ம ஹலோ ஏஞ்சல்ல உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம மத்தியில ஷைனி ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. யார் அண்ணா, தெரியுமா? நம்ம அக்காவை கூப்பிடுறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவங்களோட டயலாக். என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா, இந்த சிக்னேச்சர் டயலாக் எப்படி உருவாச்சு? இதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும்ல, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற அந்த ஸ்டோரியை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்கிறேன். என்னன்னா நம்ம எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எந்த ஒரு பகையும் உள்ள வந்து எந்த ஒரு பொறாமையோ போட்டியோ ஸோ மற்றவங்கள பற்றி எந்த விதமான ஒரு நமக்கு அந்த தாட் வராததுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஸோ எல்லாருமே நம்ம அப்படியா நினைக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பழகிருச்சு. அப்படி கூப்பிட்டோன்னா அடுத்த முறை ஏதாச்சும் ஒரு கோபமான ஒரு சூழ்நிலை வந்தால் கூட ஆனால் அது தெரியாது, அதை நம்ம வந்து மன்னிச்சிடுவோம், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால இவங்க கிட்ட இன்னொரு விஷயம் இது வந்ததுனால இவங்க அடிக்கடி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி டீன்ஸ்ல எல்லாம் இருக்கிறாங்க. சோ சின்ன பிள்ளைங்க கிட்ட ஹேண்டில் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி போகணும் இல்லையா? அதனால அப்படியே மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ சுதா சிஸ்டர், நீங்க வந்து இந்த இயேசு ஊழியங்களை எத்தனை வருஷமா ஸ்டாஃபா இருக்கீங்க? 14 இயர்ஸாக இருக்கு. 14 இயர்ஸ். ஸோ 14 இயர்ஸ்ல இந்த ஊழியத்துல இருந்து இந்த விஷயங்கள்லாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்னா இந்த ஊழியத்தில் வந்து தான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் இப்போது முக்கியமாக நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணட்டுமா? சொல்லுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். அங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் ஐயா வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரிமா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு எம்டி ஒரு A4 பேப்பர் தான். சரி ஓகே, நானும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து 1 ரூபி காயின் எடுத்து கொடுத்து, இந்தம்மா எதுக்கு அங்கிள் காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வந்து காணிக்கையம்மா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நீ காணிக்கையில போட்டுரு, ஏன்னா நான் இந்த பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன்ல, என்னுடைய யூஸ்க்காக நான் எடுத்தேன். ஸோ இதை வந்து நீ காணிக்கையில போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை திங்க் பண்ணேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஓ இந்த அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 1 ரூபாயோட பேப்பராக இருந்தால் கூட என்னோட சொந்த செலவுக்காக நான் அதுலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து தவறு, அது வந்து அதுக்கான காணிக்கை நான் செலுத்தணும், அது கர்த்தருக்குரியது அப்படிங்கிறது அங்கிள் வந்து ஆணித்தரமாக அவர் அன்றைக்கி செய்த அந்த செயலின் நிமித்தமாக இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ள அந்த ஒரு உணர்வு தோன்றிக்கொண்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஏதாச்சும் ஒரு சின்னது என்னால் ஏதாவது ஒரு பொருள் வீணாயிடுச்சோ இல்லை ஏதாவது வந்து நான் என்னுடைய சொந்த செலவுக்காக ஏதாவது ஈவன் ஒரு பெண்ணை எடுத்தேன்னா கூட ஸோ அதுக்கான காசு வந்து நம்ம போடணும். அந்த விஷயத்த நான் வந்து ஐயாவோட லைஃப்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதை பார்க்கும்பொழுது எனக்கு அதுலேருந்து எல்லா இடத்துலையுமே நம்ம எப்படி கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஊழியத்தில் நான் இருந்ததில் கற்றுக்கிட்டேன். எப்படி கர்த்தருக்கு உண்மையா நம்ம ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே ஷைனி இவங்க சொன்னது 100% உண்மை. ஏன்னா அவரு தன்னுடைய சொந்த காரியத்துக்கு ஏதாவது எடுத்தா ஆனா ஊழியத்துக்காக தான் யூஸ் பண்ணுவாரு. ஆனா அவருடைய மனசாட்சி என்னன்னா கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றத எவ்வளவு அழகா வழி நடத்திருக்காருல. சோ அவர்கிட்ட ஊழியம் செய்யறதுல எவ்வளவு ஒரு பாக்கியம் இல்ல. கர்த்தருக்காக நீங்க நிறைய ஊழியம் செய்யணும்னு நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம். இவங்க கிட்ட ஷைனி நம்ம இன்னொரு கேள்வி கேட்கணும். நம்ம ஷோல வந்துட்டா எப்பவுமே வந்து கொஸ்டின் கேட்போம். பட் ஆனா இந்த வாட்டி கொஸ்டின் கேட்காம இவங்களுக்கு பிடித்த பாடலை பாடவே வைக்க போறோம். ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க குட்டீஸ் மாதிரி பாட போறீங்களா இல்ல ஹலோ ஏஞ்சல் மாதிரி ரொம்ப பெரிய ஒரு பாடல்லாம் அழகா பாட போறீங்களா? என்ன பாடல் பாட போறீங்க? களை எடுக்கும் கண்ணம். களை எடுக்கும் கண்ணமா. ஸோ தகப்பனார் ரொம்ப நேசிக்கிறாங்க. ஸோ இங்கெல்லாம் களை எடுக்க முடியாது, இது பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பாடல் அப்படியே ஒரு ஃபியூ லைன்ஸ் நம்ம நேயர்களுக்காக பாடுறீங்களா? சரிண்ணா. களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி என்னம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. இல்ல பாடும்போது எண்ட்ல ஒரு அப்படியே ஒரு சஸ்டெயினோட முடிச்சாங்க. கண்ணம்மா ரெட்டிப்பான நன்மை வரும், சாதுயா பாடின மாதிரியே ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துட்டாங்க. சூப்பரா. கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் நாங்க போட்டுடுறோம். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே நேயர்களே, சூப்பரான ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. களை எடுக்கும் கண்ணம்மா பாடல் வந்துட்டே இருக்கு.
களையெடுக்கும் கண்ணம்மா, களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. ஏ தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும். அதை கேட்ட சனம் கன்னத்து மேல கைய வைக்கும். ஏ தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும். அதை கேட்ட சனம் கன்னத்து மேல கைய வைக்கும். களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. பெத்தவங்க ஒதுக்கினாலும் மற்றவங்க வெறுத்தாலும் கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும் பெத்தவங்க ஒதுக்கினாலும் மற்றவங்க வெறுத்தாலும் கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும் மனசறிஞ்ச இயேசுராஜா வருவாரு உன் குறைய தீர்த்து கண்ணீரை துடைப்பாரு. களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. சாதிசனம் மறந்தாலும் நாதியத்து போனாலும் திசை மாறி அலைஞ்சாலும் இருந்ததெல்லாம் இழந்தாலும் சாதிசனம் மறந்தாலும் நாதியத்து போனாலும் திசை மாறி அலைஞ்சாலும் இருந்ததெல்லாம் இழந்தாலும் மனசறிஞ்ச இயேசுராஜா வருவாரு உன் குறைய தீர்த்து கண்ணீரை துடைப்பாரு. களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. ஏ தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும். அதை கேட்ட சனம் கன்னத்து மேல கைய வைக்கும். ஏ தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும். அதை கேட்ட சனம் கன்னத்து மேல கைய வைக்கும். வெல்கம் பேக் டு ஹலோ ஏஞ்சல் And 47th year of Jesus Ministry celebration.
ஓகே ஷைனி, இன்னைக்கு நம்ம மத்தியில நிக்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஆமா எப்படின்னு சொல்றீங்களா? அவங்க ட்ரெஸ்ல பார்க்கும்போதே தெரியுதா ஒரு ஏரோஸ்டர் மாதிரி இருக்காங்கல்ல. ஆமா நான் பார்க்க அப்படிதான் என்னன்னா நம்மளுடைய இயேசு ஊழியங்கள்ல ஃப்ரண்ட்ல வந்தோடனே என்டர் ஆனோடனே இவங்கள பார்த்துட்டு தான் நம்ம ஐயாவே பார்க்க முடியும். ஆமா நான் கூட நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். சிரித்த முகத்தோட தான் வரவேற்பாங்க எல்லாரும். இந்த ஊழியத்துல அவங்க சொன்னது போல ஒவ்வொருத்தரையும் புன்னகையோட வரவேற்கிறீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்கு? நிறைய பேர் வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம சந்தோஷமா இருப்போம்னு, ஆனா சில பேர் கவலையோட கண்ணீரோட தேவைகளோட வருவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்க சொல்லும்போது அந்த காரியங்கள் எப்படி ஃபீல் பண்ணி அந்த காரியங்கள்லாம் ஐயா உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, அதை சொல்லுங்க. கண்டிப்பா நான் இந்த ஊழியத்தில் இத்தனை ஆண்டுகள் வந்து பணி செஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு பாரத்தோட ஒரு விடுதலையை தேடி சந்தோஷத்துக்கு நிறைய பேர் கர்த்தருடைய ஊழியத்தை நாடி வர்றாங்க இல்லையா. ஐயா எங்களுக்கு கத்து கொடுத்த காரியம் வந்து இந்த ஊழியத்தை நாடி வராங்க, நீங்க வந்து இதுல ஒரு முகமா இருக்கிறீங்க. இப்ப நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், கதவு வந்து திறந்ததும் ஐயா ஸ்தோத்திர ஐயான்னு என்னை பார்த்து சொல்லுவாங்க. எங்க கூட எல்லாருமே பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நேரம் வந்தோன்னா ஐயா இருப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பாரத்தை அங்க வந்து இறக்கிடணும், அதுதான். ஸோ அந்த இடத்துல நாங்க இருந்துட்டு ஐயாவோட இடத்துல இருந்து நாங்க அந்த அவங்களோட கன்சோல் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஜெபத்துக்கு நாங்க வழி நடத்தி அவங்க கொண்டு வருகிற காணிக்கைகளையும் நாங்க எல்லா ரிசிப்ட் போட்டு அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நாங்க சந்திக்கும் போது அவங்க நல்ல பரிபூர்ண சந்தோஷத்தோட இங்கிருந்து கடந்து போறதை பாக்குறோம். ஐயாவோட பிரதானமா இருந்து நம்ம செய்யறதே வந்து ஒரு பாக்கியமா நாங்க நினைக்கிறோம். ஓகே, இப்போ நீங்க கடந்த 15 வருடமா இந்த ஊழியத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது நீங்க வந்து சேரும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு வாடகை கட்டடங்கள்ல இருந்தோம். இன்னைக்கு வந்து சொந்த இடத்துல ஒரு அழகான மகிமையான ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆண்டவருக்காக இந்த இடத்துல இருந்து பூமி எங்கும் வார்த்தை போகும் அப்படின்னு ஐயா ஒவ்வொரு தடவையும் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க, ஆண்டவர் சொல்றத. சோ அதை பார்க்கும்போது இன்னைக்கு ஆண்டவருக்கு இந்த காரியத்துல நான் நன்றி சொல்லிட்டே இருக்கணும் இந்த ஊழியத்தை குறிச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சூப்பரான கேள்வி கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்குலாம் தெரியும், ஆரம்பத்துல ஒரு வாடகை கட்டிடத்துல தான் இருந்து இந்த ஊழியத்துக்காக நம்ம பயணிச்சுட்டு வரோம். பார்க்கும்போது ரொம்ப அதிசயமா இருக்கு. ஐயா கிட்ட அந்த ஒரு காரியம் இருக்கு, ஒரு வைராக்கியமா எல்லா காரியத்தையும் நின்று செய்வாங்க. அதை வந்து இந்த பில்டிங்ல நம்ம எல்லாரும் பார்க்குறோம். நிறைய விஷயம் அந்த வாடகை இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாதிரி ஆனாலும் ஒரு சொந்த இடத்தை வந்து இந்த ஊழியத்துக்குன்னு ஆண்டவர் கொடுப்பாரு. அதை கட்டுவாங்க, பில்டிங் பார்ப்போம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு அதிசயமா தான் இருக்கு. இட்ஸ் கர்த்தரால மட்டும்தான் இது நடந்ததா நான் பார்க்குறேன். இந்த இவ்வளோ பெரிய பில்டிங்கை வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு. அந்த ஊழியத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஒரு பெருமையா கூட நாங்க நினைக்கிறோம். சோ இதை குறிச்சு நன்றி சொல்லிக்கிட்டே ஆமா, கண்டிப்பா நாங்க நன்றி சொல்லிட்டு அண்ணா இருக்கோம். எல்லாரும் வரும்போது கஷ்டத்தோட வருவாங்க. நான் சிரிக்கிறத பார்த்து அந்த கஷ்டம் போயிடும்னு சொன்னாங்களா அக்கா. இப்போ அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்ல. அவங்களுக்கும் ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி இருக்கும். அவங்க ஃபேமிலிலயும் கண்டிப்பா பிரஷர் இருக்கும். அவங்களோட பிள்ளைகள் கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறதுனால உங்க பிள்ளைகள் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல. சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இருக்கா? அண்ட் எப்படி உங்க பசங்க அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க? கண்டிப்பா ஒரு அதான் சொல்லுவோம் இல்லையா, நம்ம அடி வாங்கினா கூட அப்படி காமிச்சுக்காம இருக்கணும். அந்த மாதிரி ப்ரெஷர்ன்றது ஒரு ஃபேமிலியில ஒரு பெண்ணுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ஒர்க்கு பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கணும் போது அது டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் தான் நடத்துறாரு. எனக்கே அதிசயமா இருக்கு. இன்னைக்கு அண்ணா கேட்கும் போது இது 15 வருஷமா அப்படின்னும் போது ரொம்ப அதிசயமா தான் இருக்கு. இந்நாள் வரைக்கும் பிள்ளைங்க வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அம்மா ஊழியம் பண்றாங்க, நம்ம வந்து அம்மாக்கு சப்போர்ட்டா இருக்கணும் தான். என்னோட 2 பெண் குழந்தைகள் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. என் கணவரும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. கர்த்தர் தான், ஆண்டவர் தான் செய்வார். அவரோட ஊழியத்தை நம்ம பண்ணும்போது நமக்காக ஆண்டவர் எல்லாமே செய்யறான்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா படிச்சு முன்னேறிட்டு வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சூப்பரா சொன்னாங்க ஜீவிதா. ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து வேலை முடிச்சுட்டு வந்தோடனே வீட்டுல வந்து அவ்வளவு வேலை இருக்காது. ஆனா பெண்ணுக்கு வந்து இங்க வேலையை முடிச்சுட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுல போய் சமைக்கிறது, பிள்ளைங்களை பாத்துக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமான ஒரு காரியம் ஜீவிதாக்கு இருக்கு. சோ அவங்க பிள்ளைங்க கர்த்தர் பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொன்ன வார்த்தையின்படியே அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அவங்க ஹஸ்பண்டும் சரி, பிள்ளைங்களும் சரி, இப்படி ஒவ்வொரு குடும்பமும் இருந்ததுன்னா பரலோகத்தை நம்ம பூமியிலேயே பார்க்கலான்றது ஜீவிதா குடும்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஜீவிதா, நம்மளுடைய ஹலோ ஏஞ்சல்ல இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் போடணும்? அது மட்டும் இல்லாம எல்லாரையும் பாட வச்சிட்டோம், நீங்களும் பாடாம இருந்தா நல்லா இருக்காது. ஒரு ஃபியூ லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல். ரொம்ப ஆசைப்படுறீங்க, அப்புறம் பயந்துடாதீங்க. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், நீங்க இத்தனை வருஷம் இந்த ஊழியத்துல செய்த நன்மைக்காக ஒரு நன்றி பாடல, ஏஞ்சல் டிவியோட நன்றி பாடல கண்டிப்பா போடுங்க. கண்டிப்பா போடுறேன். பாடணும்னா ஐயாவோட ஒரு பாடலை பாடுறேன்.
காலையில நாத்து நட போற புள்ள, காலையில நாத்து நட போற புள்ள, ஒரு உற்பத்தி காலத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கோ, ஓ சந்ததி செழித்திருக்கோ, ஓ சந்தோஷம் நிலைத்திருக்கோ. ரொம்ப சூப்பரா பாடினீங்க. உண்மையிலேயே ஐயாவை எவ்வளவு நேசிக்கிறீங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைய பேர் ஹீல் ஆகி நிறைய சாட்சிகள் வந்திருக்குல்ல. ஸோ கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்கும் ரொம்ப அழகா பாடினீங்க. நீங்க கேட்ட ஒரு புது பாடல் நாங்க ப்ளே பண்ணிடுறோம். உங்க நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஜீவிதா. ரொம்ப நன்றி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே நேயர்களே, நம்மளுடைய சூப்பரான ஒரு பாடல். இந்த ஆனிவர்சரிக்கு ஒரு நன்றி பாடல் இல்லாம இந்த நிகழ்ச்சி முடியறதில்ல. ஸோ அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நீர் தந்த சுகத்திற்கு நன்றி ஐயா, நீர் தந்த பலத்திற்கு நன்றி ஐயா, நீர் தந்த ஜீவனிற்கு நன்றி ஐயா, நீர் தந்த வாழ்விற்கு நன்றி ஐயா, இவை எல்லாமே நீர் எனக்கு தந்தீர் ஐயா, உம்மிடல்லா அன்பிற்கு நன்றி ஐயா, நன்றி எங்கள் தந்தையே, நன்றி இயேசுராஜனே, நன்றி துணையாளரே, என்றென்றும் நன்றி உமக்கே. நீர் தந்த குடும்பம் நன்றி ஐயா, நீர் தந்த செல்வங்கள் நன்றி ஐயா, நீர் தந்த நண்பர்கள் நன்றி ஐயா, நீர் தந்த உறவுகள் நன்றி ஐயா, இவை எல்லாமே நீர் எனக்கு தந்தீரையா, உம்மீடில் அன்பிற்கு நன்றி ஐயா, நன்றி எங்கள் தந்தையே, நன்றி இயேசுராஜனே, நன்றி துணையாளரே, என்றென்றும் நன்றி உமக்கே. நீர் தந்த ஊழியம் நன்றி ஐயா, நீர் தந்த பாக்கியம் நன்றி ஐயா, நீர் தந்த வரங்கள் நன்றி ஐயா, நீர் திறந்த வாசல்கள் நன்றி ஐயா, இவை எல்லாமே நீர் எனக்கு தந்தீரையா,
ஊழியங்கள். இயேசு ஊழியங்களுடைய 47வது ஆண்டு நிறைவு விழால நம்ம ஹலோ ஏஞ்சல் சிறப்பு நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஊழியர்களையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுடைய அனுபவங்களையும் சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சூப்பரான பாடலையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஜெய்மசி. ஜெய்மசி. இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் மாரனாதான் சொல்லிட்டு இருந்தோம், திடீர்னு ஜெய்மசின்னு சொல்லி எனக்கே ஷாக் கொடுக்குறீங்களே. இவரை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? இவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நார்த் இந்தியன் மாதிரி எனக்கு தோணுது. அவர் ஒரு நேபாளி கலாச்சாரத்துல வந்ததுனால நேபாளில அவங்க கலாச்சாரத்துல வணக்கம் அப்படின்றது ஜெய்மசி, அப்படிதானே உத்தம்ஜி? ஆமா, கரெக்டா. ஓகே, உத்தம்ஜி கரெக்ட்னு சொல்லிட்டாரு. நேபாளின்னு சொன்னீங்கன்னா நல்லா தமிழ் பேசுறாரு. இப்ப கொஞ்சம் லேர்ன் பண்ணி நான் தமிழ்நாடு இருக்கேன். ஓகே உத்தம்ஜி, எத்தனை வருஷமா இந்த ஊழியத்துல நீங்க ஊழியரா பணியாற்றுறீங்க? I joined this ministry 1992. 1992, so more than 34 years. Yes. Okay, so 34 வருஷமா இந்த ஊழியத்துல இருக்கீங்க இல்லையா? இந்த ஊழியத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து, அதாவது ஐயா நாட்டுல ஊழியம் செய்யும் போதே நீங்க ஸ்டாஃபா ஜாயின் பண்ணி குடும்பமா ஒரு கட்டத்துல ஐயா இந்த சென்னைக்கு வர சொல்லும் போது எந்த வருஷம் வந்தீங்க? 2007. சோ எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் காலிங்? ஐயா கிட்ட நீங்க ஊழியத்துல உங்க ஏரியால இருக்கும்போதுக்கும் இங்க தமிழ்நாட்டுல ஒரு பாஷை தெரியாத ஒரு என்ன சொல்றது ஒரு என்வாயர்மெண்ட் ரொம்ப ஹாட்டான சிட்டியான சென்னைக்கு எப்படி நீங்க எப்படி ஆயத்தப்படுத்திக்கிட்டீங்க? Aya asked me to come to Chennai. Okay. In 2007. So in that time, it was very difficult. Okay. Because number one, season. Number two, language problem. Okay. So a lot of problem is there. But when God told to come, when God told to go anywhere, since I'm here, so according to God's will. So when God told, then I have to simply obey. So I just obey and I came here in 2007. So in the early days in our life, because we came from hill station to here. Okay. And it was very difficult along with my family, my wife, my daughter. So first I had a lot of challenges. Okay. So I faced a lot of difficulties, but God helped me and He has been helping me till now. So by God's grace, I'm able to do His will, His work. So now I'm okay. Okay, Uttamji, what did you learn from doing this ministry? I finished my degree in 1991. Wow. Then 92, beginning of the 92, I joined. So during that time, I didn't know anything because I just finished my college. And I joined this ministry. And I am very much thankful to Sadhu Aya because he only taught me many things. A lot of things I learned from him, and from the small things to the big things, little by little I was learning. So by God's grace, I am able to do till Can now. you share your experience? Experience, yes, a lot of experiences are there. My spiritual life grown up, I learned many things. So if I tell 34 years, lot of experiences are நிறைய கத்துக்கிட்டாரு. இவர் கத்துக்கிட்டதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளும் இருக்கு ஷைனி. ஐயா இவரை பத்தி சொல்லும் போதெல்லாம் ஒரு உத்தமமான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பவத்தை எங்ககிட்ட எப்பயுமே சொல்லுவாரு. ஒரு தடவை ஐயா நார்த்ல ஊழியம் செஞ்சுட்டு சென்னைக்கு வந்துட்டாரு, சவுத்துக்கு வந்துட்டாரு. அப்ப அவர் வரும்போது என்ன பண்ணுவாராம், ஒரு நாள் என்ன பண்ணாராம், ஒரு டேபிள்ல ஒரு காயினை வச்சுட்டு, ₹1 காயினை வச்சுட்டு விட்டுட்டு வந்துட்டாராம். அது ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா அவர் இந்த சவுத்துல ஊழியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி நார்த்துக்கு போகும்போது அவர் வச்சுட்டு போன இடத்துல அந்த ₹1 காயின் அப்படியே இருந்ததுதான். சோ அப்ப இவங்களுடைய உத்தமத்தனத்தை பார்த்து ஐயா சொல்லுவாருன்னா, இவ்வளவு ஒரு எவ்வளவு நாள் இருந்திருக்கும், அந்த டேபிள்ல இருக்கிறத தொடச்சு கிளீன் பண்ணிருக்கலாம், அந்த ₹1 காயினை நினைச்சா எடுத்து ஏதாவது இதுல பண்ணிருக்கலாம். ஆனா அதை அவ்வளவு ஒரு கண்ணும் கருத்துமா பாதுகாத்து ரொம்ப உத்தமமான ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இவர் எப்பயுமே சாட்சி. அவர் பேருக்கு ஏற்றபடி அவர் எப்பயுமே உத்தமமான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப புரிஞ்சுதா? அவர் புரியுது. நான் அவருக்கு பேருக்கான அர்த்தத்தை நீங்க சூப்பரா சொல்லிட்டீங்க. ஆமா. So what you want to tell to the youngsters about doing his ministry? Okay, so we are living in the last days. Yes. So we have our life should be holy, and fear of the Lord be with them, so that we have to walk with God in very intimacy. So like that only we can live such a life so that we can stand
in the last days, during the great tribulation time, we have to stand. So we have to be ready. So our life should be a prayerful life. ஓகே உத்தம்ஜி, ஸோ சூப்பரான ஒரு பாயிண்ட்டை அழகா சொல்லிட்டீங்க. ஆண்டவரோட நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அவர் கூட உறவாடணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி ஊழியம் செய்யணும். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஹலோ ஏஞ்சல்ல நீங்க நேபாள் உங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வந்ததுனால ஒரு பாட்டு பாட சொல்ல போறோம். ஒரு நேபாள் சாங் பாடுறீங்களா எங்களுக்காக? அப்படியா? ஆமா. ஓகே ओके. नाच्न सिकायौ, गाउन सिकायौ, नाच्न सिकायौ, गाउन सिकायौ, जीवनको नदीबाट पिउन सिकायौ, जीवनको नदीबाट पिउन सिकायौ. வா வா வா, சூப்பர் சூப்பரா. Thank you. நேபாள் சாங் கேட்கும் போதே ஆண்டவருக்கு எப்படி அன்பு செலுத்துவாங்க தெரியுமா? சூப்பரா பாடுனீங்க உத்தம்ஜி. அப்படியா? சோ இன்னைக்கு நம்ம ஹலோ ஏஞ்சல்ல என்ன பாடல் உங்களுக்காக ப்ளே பண்ணலாம்? ஓகே ஓகே, நாச்னா சிகாயு அந்த பாடலே போட்டலாமா? ஓகே, உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு அழகா உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றிக்கு என்ன நேபாள்ல சொல்லுவாங்க? தன்யவாத். 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 ஓகே, தேங்க்யூ. ஓகே நேயர்களே, சூப்பரான ஒரு நேபாள் சாங்கை நீங்க பார்க்க போறீங்க, பார்த்துக்கலாம். नाच्न सिकायौ हो, गाउन सिकायौ, नाच्न सिकायौ हो, गाउन सिकायौ, अजम्बरी माया यसु लाउन सिकायौ, अजम्बरी माया यसु लाउन सिकायौ, हाँस्न सिकायौ हो, जिउन सिकायौ, हाँस्न सिकायौ हो, जिउन सिकायौ, जीवनको नदीबाट पिउन सिकायौ, जीवनको नदीबाट पिउन सिकायौ. चर्चा चल्यो रे, त्यही मायाले यहाँ मेरो मनै चल्यो रे, यीशु तिम्रो बिरातीको चर्चा चल्यो रे, त्यही मायाले यहाँ मेरो मनै चल्यो रे. होसै छैन दुनियाँले पागल भयो भन्छ, सँग हिँड्दै जाँदा नौलो कथा बन्छ, राजै नौलो कथा बन्छ. सुनिँदैछ कुकुरको गीत, पहाडमा देश गाउँदै हिँड्छु मेरो प्रेमीसित, राजै मेरो प्रेमीसित. नाच्न सिकायौ हो, गाउन सिकायौ,
नाच्न सिकायो हो गाउन सिकायो अजम्बरी माया यसो लाउन सिकायो अजम्बरी माया यसो लाउन सिकायो हाँस्न सिकायो हो जिउन सिकायो हाँस्न सिकायो हो जिउन सिकायो जीवनको नदीबाट पिउन सिकायो जीवनको नदीबाट पिउन सिकायो வெல்கம் பேக் டு ஹலோ ஏஞ்சல். And 47 years of Jesus Ministry celebration. ஓகே நேர்களே, பாடலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷைனி, இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியர்களையும் சந்திச்சோம், அவங்களுடைய அனுபவங்கள்லாம் சொன்னாங்க. இதுல இருந்து நீங்க டேக் அவே என்ன எடுத்துக்கிறீங்க? நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் பண்ணும்போது நிறைய வேதனைகள், வலிகள், கஷ்டங்கள், இதை காட்டிலும் அதிகமா தேவனுடைய அன்பு இருந்தா மட்டும்தான் ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். அதை வந்து நம்மளோட ஊழியத்துல இருந்து நான் கத்துக்கிறேன். ஏன்னா அவரோட அன்பும் அவருடைய கிருபையும் இல்லாம ஒரு நாள் நம்மளால கடந்து போக முடியாது. கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. தேவனுடைய கம்பேஷன், அவர் நம்மளை தெரிந்து கொண்டாருன்னா அவருடைய திட்டத்தை ஃபுல்லா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டாரு. முக்கியமா சாதுவையா அப்படின்ற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் இவ்வளவு பெரிய ஊழியங்களை ஒரு ஆலமரம் போல இன்னைக்கு வந்து நிறைய கிளைகளோட ஏஞ்சல் டிவி என்ற ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய எச்சரிப்பை சொல்லிக்கிட்டே இருக்கு. அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துது. அவங்க 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுறாங்க. இது எல்லாமே வந்தது எங்க இருந்து பாத்தீங்கன்னா இயேசு ஊழியங்கள். இந்த ஊழியங்கள்ல ஒரு விதை விழுந்ததுனால இன்னைக்கு ஆலமரமா இருக்கு. சோ நீங்களும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஓகே நேர்களே, இந்த ஊழியத்திற்காக நீங்களும் நிறைய பேர் கொடுக்குறீங்க, ஜெபம் பண்றீங்க, உங்களுடைய நேரத்தை கொடுத்து ஜெபிக்கிறீங்க. சாதுவையாக்காக, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து செய்யுங்க. சோ அழகான இந்த ஒரு விஷயத்தை உங்க மத்தியில வச்சுட்டு அடுத்த ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நாங்க என்டர் ஆகுறோம் அப்படின்ற சந்தோஷத்தோட செய்தியை நாங்க இந்த இடத்துல முடிக்கிறோம். இந்த ஒரு அழகான விதையோட இந்த சிறப்பு நிகழ்ச்சி இந்த இடத்துல முடிவடை போது. மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜு, உங்கள் ஷைனி கிறிஸ்டல். பாய்.